Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு BeProFreelanceServices. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Instagramல எப்படி நம்ம ப்ரொஃபஷனலா போஸ்ட் கிரியேட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். நம்ம யூஸ் பண்ற மெத்தட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போஸ்ட்க்கு ரொம்ப நல்லாவே ரீச் கிடைக்கும். மத்த போஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம பண்ண போற போஸ்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ரீச் கிடைக்கும். சோ கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாரும் கடைசி வரையிலும் பாருங்க. நம்ம சேனல்ல போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க फ्रेंड. நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆல்ல செட் பண்ணி வெச்சிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். ஓகே फ्रेंड्स, இப்போ பாத்தீங்கன்னா நான் என்னோட மொபைல் ஸ்கிரீனுக்கு போய்க்கிறேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம Instagram போஸ்ட் வந்து மொபைல் மூலமா போடுறது அப்படினு சொல்லி பார்க்கலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய Instagram பேஜ்ல இருக்கோம். சோ இது நம்ம சேனலோட ஆபீஷியல் Instagram பேஜ். சோ மறக்காம எல்லாரும் இதல ஃபாலோ பண்ணிருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ இத ஃபாலோ பண்றது மூலமா பாத்தீங்கன்னா என்னோட ரியல் டைம் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க Instagram வழியா பார்க்கலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ பாத்தீங்கன்னா நான் ஆட் போஸ்ட் கொடுத்துக்கிறேன். சோ இதல பாத்தீங்கன்னா என்னோட இமேஜ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே फ्रेंड्स, இதல பாத்தீங்கன்னா எடிட் கேக்குறாங்க. சோ இதல எந்த எடிட்டும் பண்ணாம நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். நீங்க எடிட் பண்றதா இருந்தா கூட பண்ணிக்கலாம். ஓகே गाइस, இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பார்ட். சோ இதில என்னன்னு பாத்தீங்கன்னா நான் என்னோட Facebook பேஜையும் இதல நான் லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா फ्रेंड्स, இங்க ரைட் எ கேப்ஷன் கொடுத்திருக்காங்க இல்லீங்களா? சோ இத நம்ம அப்படியே ஷேர் பண்ண கூடாது. இங்க ஏதோ கேப்ஷன் எழுதி தான் ஷேர் பண்ணனும். சோ இந்த கேப்ஷன்ல என்ன எழுதலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க போட்டுருக்க போட்டோ ஆர் வீடியோஸ்ல வந்து என்ன இருக்கு, அது एक्चुअली அதோட கண்டென்ட் என்ன அப்படினு சொல்லி இதல நம்ம ரைட் பண்ணிக்கலாம் கேப்ஷன்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா फ्रेंड्स, டாக்ஸ் அந்த சர்ச் டாக் ஹேஷ்டேக்னு சொல்லுவோம் இல்லீங்களா? சோ அந்த சர்ச் டாக் வந்து நம்ம இதல என்டர் பண்ணியாகணும். நீங்க ஒரு பிசினஸ் போஸ்ட் போடும்போது கண்டிப்பா வந்து ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணியாகணும். அப்போதான் வந்து நம்மளுடைய போஸ்ட்க்கு ஒரு நல்ல ரீச் கிடைக்கும். ஓகே गाइस, இப்போ பாத்தீங்கன்னா BeProFreelanceServices is now available on YouTube னு சொல்லி நான் அந்த போஸ்ட்ல வந்து சொல்லிருக்கேன். சோ அதே பாத்தீங்கன்னா फ्रेंड्स, நான் இங்க டைப் பண்ணிக்கிறேன். ஓகே फ्रेंड्स, இந்த YouTubeங்கிறது பாத்தீங்கன்னா YouTube வந்து ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். சோ இதுக்கு முன்னாடி நான் அட் போட்டுக்கிறேன். சோ அட் போட்டு நம்ம YouTube னு சர்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம YouTube டாக் பண்ற மாதிரி வரும். சோ இத வந்து பாத்தீங்கன்னா நான் YouTube டாக் பண்ணிக்கிறேன். ஓகே फ्रेंड्स, இப்போ பாத்தீங்கன்னா நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் என்டர் பண்ணிட்டேன். இதுக்கு மேல ஹேஷ்டேக் போடணும். சோ நீங்க போடுற ஹேஷ்டேக்ல ஃபர்ஸ்ட் ஹேஷ்டேக் என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய Instagram யூசர் நேம் இருக்கணும். சோ அது கண்டிப்பா மஸ்ட். எல்லா பிசினஸ் போஸ்ட் போடுறவங்களுக்கும் அது தெரியும். உங்களுடைய யூசர் நேம் ஃபர்ஸ்ட் ஹேஷ்டேகா இருக்கணும். ஓகே गाइस, இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹேஷ்டேக் வந்து நான் என்னோட யூசர் நேம் போட்டுட்டேன். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா சோ நம்ம கண்டென்ட்ட வந்து யாருக்கு டார்கெட் பண்றோம் அப்படினு சொல்ற ஹேஷ்டேக் போடணும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன ஒரு விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ப்ரொவைட் பண்றேன், டேட்டா என்ட்ரி, லீட் ஜெனரேஷன், அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த Upwork, Fiverr டியூட்டோரியல்ஸ் எல்லாம் நான் ப்ரொவைட் பண்றேன். சோ அதுக்கான ஹேஷ்டேக்லாம் நம்ம இங்க என்டர் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ பாத்தீங்கன்னா நான் என்னோட டார்கெட்டட் ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்டேன். சோ இந்த மாதிரி நீங்களும் 30 ஹேஷ்டேக் வரலும் நீங்க என்டர் பண்ணிக்கலாம். சோ இந்த ஹேஷ்டேக் மூலமா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா Instagram யூசர்ஸ் வந்து சர்ச் பண்ணுவாங்க. சோ அந்த சர்ச் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ அவங்க சர்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேஷ்டேக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சர்ச் ரிசல்ட்டும் கரெக்ட்டா மேட்ச் ஆகும். சோ அப்படி மேட்ச் ஆகறப்போ நம்மளுடைய போஸ்ட் வந்து அவங்களோட சர்ச் பண்றவங்களோட சர்ச் ரிசல்ட்ல ஷோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ இது மூலமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய Instagram போஸ்ட் வந்து கண்டிப்பா ரீச் ஆகும். சோ கண்டிப்பா இந்த மெத்தட் எல்லாம் ட்ரை பண்ணுங்க फ्रेंड्स. அடுத்து பாத்தீங்கன்னா டாக் பீப்பிள் கொடுத்திருக்காங்க. சோ நம்மளுடைய போட்டோல பாத்தீங்கன்னா டாக் பீப்பிள் கொடுத்துக்கலாம். இதல பாத்தீங்கன்னா BeProFreelanceServices னு இருக்கு. சோ அந்த இடத்துல நான் டாக் கொடுத்து நானே டாக் பண்ணிக்கிற மாதிரி தான் இது. அடுத்து பாத்தீங்கன்னா YouTube. சோ இந்த YouTube லிங்க் இருக்கு இல்லீங்களா? YouTube இமேஜ். சோ அதனால நான் வந்துட்டு இப்ப YouTubeயும் டாக் பண்ணிக்கிறேன். ஓகே फ्रेंड्स, YouTube டாக் பண்ணியாச்சு. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா நீங்க போடுற போட்டோல வந்து வேற ஏதாவது பிராண்ட் நேம் இருந்தா அந்த பிராண்ட நீங்க டாக் பண்ணோட்டி பாத்தீங்கன்னா फ्रेंड्स, நான் இதல வந்து பாத்தீங்கன்னா என்னோட Facebook அக்கவுண்ட்டையும் லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதுலயும் நான் வந்து போஸ்ட் பண்றதுக்கு இத நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே फ्रेंड्स, இப்போ பாத்தீங்கன்னா எனேபிள் ஆயிடுச்சு. லாஸ்ட்டா பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் செட்டிங்னு ஒன்று இருக்கும். சோ அந்த அட்வான்ஸ்ட் செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கண்டென்ட் வேற யாராவது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, இல்ல இப்ப BeProFreelanceServices நீங்க வேற யாராவது பார்ட்னர்னா நீங்க அந்த பார்ட்னர் பிராண்டையும் நீங்க சோ நம்மளுடைய பார்ட்னரோட போஸ்ட்க்கு ரீச் கிடைக்கும்போது நம்மளுடைய ப்ரொஃபைலுக்கும் கண்டிப்பா ரீச் வரும். சோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு யாரும் பார்ட்னர்ஸ் இல்ல. அதனால நான் வந்து பேக் வந்துக்கிறேன். ஓகே फ्रेंड्स, ஒன்ஸ் நீங்க போட்டுருக்க டீடைல்ஸ் எல்லாம் கரெக்ட்டானு பார்த்துட்டு அதுக்கு அப்புறமேட் நீங்க வந்து ஷேர் கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்க லொகேஷன் எனேபிள் பண்றதா இருந்தாலும் நீங்க லொகேஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ பாத்தீங்கன்னா நான் என்னோட போஸ்ட் நான் எடிட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஷேர் கொடுத்துக்கிறேன். ஓகே गाइस, இப்போ பாத்தீங்கன்னா என்னோட Instagram போஸ்ட் வந்து ஷேர் ஆகிடுச்சு. சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் என்னோட போஸ்ட். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வியூ இன்சைட் இருக்கு இல்லீங்களா? சோ அந்த வியூ இன்சைட் மூலமா சோ நம்ம போஸ்ட்க்கு வந்து எவ்வளவு ரீச் கிடைச்சிருக்குன்னு சொல்லி இதல பாத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் என்னோட ப்ரீவியஸ் போஸ்ட் காமிக்கிறேன். ஓகே गाइस, இந்த போஸ்ட்க்கு பாருங்க நான் இப்ப வியூ இன்சைட் கொடுக்கிறேன். சோ 25 லைக் போட்டுருக்காங்க, ஒரு கமெண்ட் வந்திருக்கு. சோ இந்த ஒரு போஸ்ட் மூலமா என்னோட ப்ரொஃபைலுக்கு பாத்தீங்கன்னா 8 பேர் ரீச் ஆயிருக்காங்க. சோ இந்த ஒரு போஸ்ட் மூலமா என்னோட ப்ரொஃபைலுக்கு பாத்தீங்கன்னா 8 பேர் ரீச் ஆயிருக்காங்க. டோட்டல் ரீச் வந்து பாத்தீங்கன்னா 367 இம்ப்ரஷன், அதாவது 367 ரீச் கிடைச்சிருக்கு எனக்கு. இம்ப்ரஷன்ஸ் பாத்தீங்கன்னா 415. இந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணீங்களா? சோ அந்த ஹேஷ்டேக் மூலமா பாத்தீங்கன்னா என்னோட போஸ்ட்க்கு
286 ரீச் கிடச்சிருக்கு ஃப்ரம் ஹோம். அதாவது என்னுடைய ப்ரொஃபைல்லேருந்து பார்த்தீங்கன்னா 6 ரீச்சும், அப்புறம் அந்த ஹோம் ரிசல்ட்லேருந்து 99 ரீச்சும் கிடச்சிருக்கு. அப்புறம் அந்த ஃபேஸ்புக் இந்த மாதிரி ஷேர் பண்ணலாம் இல்லைங்களா, டேக் பண்ணி ஷேர் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ ஃப்ரம் அதர் மூலிமா, ஸோ டேக் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா எனக்கு 24 ரீச் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒர்க்கிங் மெத்தட், எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நாளையிலேருந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போடும்போது ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட்லாம் வச்சுட்டு போடுங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு ரொம்ப நல்ல ரீச் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ் லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே.